ஹே காய்ஸ், நாளைக்கு இந்த உலகத்துல நீங்க வாழ போற கடைசி நாளா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட வெறும் 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. 2 ஆப்ஷன் தான். 1, இன்னும் 24 மணி நேரத்துல நம்ம சாக போறோம்னு அழுது புலம்பி அந்த 24 மணி நேரத்தையும் சோகத்துல கடத்துறது. 2, இந்த 24 மணி நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறது, நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது. இந்த 2 தவிர்த்து உங்ககிட்ட வேற ஆப்ஷன் இல்ல. விதி நிர்ணயிக்கப்பட்டாச்சு. கேள்வியிலேயே ஸ்டக் ஆகி நிக்கிறீங்களா? உங்க ரியாக்ஷனே ஷாக்கா இருக்கு. இப்ப நான் சொல்ல போறது தெரிஞ்சா, இத்தனை வருஷ வாழ்க்கையிலே நீங்க ஸ்டக் ஆகி தான் இருக்கீங்க, நீங்க வாழவே இல்லைங்கிறது புரிஞ்சா எப்படி ரியாக்ஷன் கொடுப்பீங்க? ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். வாழ்க்கைய புத்திசாலித்தனத்தோட எப்படி வாழறதுன்னு புரியும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒரு சாதாரண மனுஷன் 30,000 நாட்கள் தான் வாழறான். அவ்வளவுதான். கூட்டி கழிச்சு பார்த்தா 82-83 வயசு வரை வாழறான். இப்போ அந்த லைஃப் ஸ்பேனுமே குறைஞ்சு 60 வயசாதான் ஆவரேஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த 30,000 நாட்கள் கணக்கை யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு 30 வயசுனா ஆல்ரெடி நீங்க 11,000 நாட்களை யூஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான் போச்சு. இனி அது திரும்பவே வரப்போறதில்ல. ஒரு விஷயத்த நான் செய்யணும், அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அப்ப செய்யறேன். அவ்வளவுதான். ஆபத்துல தான் சிக்கிட்டீங்க. அந்த ஒரு நாள்லாம் வரவே செய்யாது. ஒரு நாள் பல நாட்கள் அப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு நாளன்னைக்குன்னு இந்த ஒரு நாள் வார்த்தைகள்லாம் இன்னும் உனக்கு இந்த உலகத்துல டைம் இருக்குன்னு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. உண்மைதான். இந்த காலம் இருக்கே அது மோசமானது. நம்ம மைண்ட்ல கேம் தான் அது ஆடும். என்ன மாதிரி எத்தனை பேர் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லயே சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இன்னும் அந்த 16 வயசை கடந்து வெளியே வரவே முடியல. சோ இப்போ உங்க வயசு என்ன? இன்னையோட நீங்க எத்தனை நாட்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த டைமை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுல மாஸ்டர் ஆகணும். சின்ன வயசுல ரொம்ப நேரம் டைம் கிடைச்ச மாதிரி இருந்தது. காலையில 6 மணிக்கு எழுந்து டியூஷன் போயிட்டு மறுபடியும் ரெடி ஆகி 8 மணிக்கு ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் விட்டு 4-5 மணிக்கு வீட்டுக்கு வந்து மறுபடியும் டியூஷன் போயிட்டு டியூஷன் முடிச்சுட்டு வந்து பசங்களோட விளையாடிட்டு சுத்திட்டு நைட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். ஒரு நாளே ஒரு வாரம் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இப்போதான் 2025 ஆரம்பிச்சு நான் நல்லவனா வல்லவனா வாழ்வேன்னு உறுதிமொழியெல்லாம் எடுத்தோம். அதுக்கு பாதி மாசத்தை கடந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஒரு மாசமே ஒரு நாள்ல கடந்து போற மாதிரி இருக்கு. நைட்டு விடிய விடிய முழிச்சிருந்தாலும் டைம் பத்த மாட்டேங்குது. இதுதான் டைம் யூனிட் பாரடாக்ஸ். இதை வச்சுதான் உங்க மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மூளை எப்படி தெரியுமா நேரத்தை கணக்கிடும்? புது புது அனுபவங்களை சேகரிக்கும் போது. நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் நமக்கு புதுசு, சோ எல்லாமே மூளை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாமே புதுசா இருக்கிறதால நம்ம கத்துக்க டைம் ஸ்லோவா போற மாதிரியே இருக்கும். நிறைய கத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனா வயசாக உங்களோட ருட்டீன் பழக்கமாயிரும். நாட்கள் எல்லாம் மங்க ஆரம்பிக்கும். ஒரே மாதிரி சாப்பாடு, ஒரே மக்கள், ஒரே டிவி ஷோஸ். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதுங்க மூஞ்சிய பாக்குறது? இப்படி யோசிச்சு உங்க மூளை இந்த அழகான மொமெண்ட்ஸ் எல்லாம் போர்ன்னு நினைச்சு ரெக்கார்ட் பண்ணாம விட்டுடும். ஓகே, நேத்து மாதிரி இன்னைக்கும் இன்னொரு நாள் தான், என்ன ஸ்பெஷலா நடக்க போகுதுன்னு லுங்கிய கட்டினா நல்லா மல்லாக்க காத்து வாங்க போனேன்னு படுத்தனான்னு இருப்பான். கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காராமா. டைம் பிளைண்ட்னஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அது. காலத்தால போர் அடிச்சு கண்கள் மறைக்கப்படும். பட் இதை நீங்க ஹேக் பண்ணலாம். என்ன பண்றது? அப்படியே சின்ன வயசுக்கு போங்க. மறுபடியும் புதுசா எல்லாமே கத்துக்கோங்க, செய்யுங்க. தினமும் ஒரே ரூட்லயே ஆபீஸ்க்கு போறீங்களா? இனி வெவ்வேறு புது ரூட்ல போங்க. ஒவ்வொரு மாசமும் வெவ்வேறு ஜான்ரால புக் படிங்க. ஒவ்வொரு மாசமும் புதுசா ஸ்கில் ஏதாச்சும் கத்துக்குங்க. இதுவரை உங்களுக்கு தெரியாத ஆளுங்க கூட பேசி பழகுங்க. தினம் புது ஆளை பாருங்க. மில்லியன் கணக்குல மக்கள் இருக்காங்க. தினம் தாராளமா ஒரு 2-3 புது மனுஷங்களெல்லாம் சந்திக்கலாம். ஒவ்வொரு புது அனுபவங்களும் உங்க மூளைய கவனம் செலுத்த வைக்கும். மறுபடி காலம் விரிவடையும். ஃபாஸ்டா போயிட்டு இருந்த டைம் திடீர்னு ஸ்லோ ஆகும். ஒரு நாளைக்கு நம்ம இவ்ளோ பண்ணலான்னு தொடர்ந்து நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ஒரு வருஷத்துல இவ்ளோதான் பண்ண முடியும்னு கம்மியா எடை போட்டுடுறோம். அதனாலதான் மக்கள் ஒரு வருஷத்துல என்ன பண்ணிட முடியும், ஒரு மாசத்துல என்ன பண்ண முடியும்னு கோல்ஸ் எல்லாம் போதும்னு விட்டுடுறாங்க, குவிட் பண்ணிடுறாங்க. ஆனா 2 மாசத்துல அவங்க வாழ்க்கையை மாத்தின ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரே நாள்ல ஸ்டாரான மக்களும் இருக்காங்க. ஒரு நாள் முதல்வர் மாதிரி நிறைய பேருக்கு ரியல் லைஃப்லயே சில நல்ல விஷயங்கள்லாம் ஒரே நாள்ல நடந்திருக்கு. சோ டைமுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜிய நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய குழப்பம்னு தெரியுமா? பிஸினா என்ன, ப்ரொடக்டிவ்னா என்னன்னு மக்களுக்கு புரியறது இல்ல. இதெல்லாம் நாளைக்கு பண்ணணும், ரொம்ப முக்கியம்னு அவங்க நாட்களை பிஸியான இந்த டாஸ்க்ல ஃபில் பண்ணிடுறாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா முக்கியமான விஷயமா இருக்காது. அவங்களே இதெல்லாம் முக்கியம்னு ஏமாத்தி இப்படி பிஸியாவே இருக்காங்க. உங்களுக்கு இப்ப 90 வயசு, பெட்ல படுத்திருக்கீங்க, மரண படுக்கை. அப்படியே இத்தனை வருஷ வாழ்க்கைய பின்னாடி திரும்ப பாக்குறீங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆபீஸ்ல தினமும் வேலை பார்த்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்களா? நிறைய நேரம் ஒதுக்கி என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம்னு நினைப்பீங்களா? இப்பதான் புரியுதுல்ல உங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு. அந்த மொமெண்ட் ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு ராப்பகலா உட்காந்து என்னோட வேலையை நான் முடிச்சு தரேன்னு தோணும். ஆனா உங்களுக்காக அத்தனை மணி நேரம் தூங்காம காத்திருந்த உங்க ஃபேமிலி பத்தி இப்ப டெத் பெட்ல இருக்கப்பதான் புரியும். சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுப்பாங்க. எதை செய்யணுங்கிறத விட எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சும் வச்சிருப்பாங்க. இது 2 லிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. அதுல எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதுல டாப் 3 செலக்ட் பண்ணுங்க.
அப்ப லிஸ்ட்ல இருக்க மத்ததெல்லாம் அதெல்லாம் குப்பைங்க தான். நீங்க சூஸ் பண்ண அந்த 3 மட்டும்தான் உங்களோட அவசியம். இததான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் தினம் பண்றாங்க. தினம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணா, அதுவும் சரியான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணா காலப்போக்குல அது பல மடங்கா மாறும். வாரன் பஃபெட்டுக்கு ஆன மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி தான் நம்ம சொல்லியிருக்கோமே. பட் இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண விடாம தான் நம்மள 3 விஷயங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கு. 1 சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், இது அவசியம் ஆயிடுச்சு, ஆனா அடிக்ட் ஆகுறது தப்பு. 2 பிஸியான வேலை. 3 தொடர்ந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு உண்மையா என்னதான் வேணும்னே புரிஞ்சுக்க விடாம உங்க கவனத்தை உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்குது. சோ தீர்வு என்ன? இறக்கமே படாதீங்க. தேவையே இல்லாததை உங்க டைம்ல இருந்து இழுத்து தள்ளி வீசிடுங்க. உங்க டைம் ரொம்ப விலை மதிப்பில்லாதது. மத்த எல்லாத்தையும் விட அதுதான் ப்ரெஷியஸ். நான் முன்னாடி சொன்னல, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப அவசியம். கடைசி காலத்துல தோன்றதெல்லாம் நான் ரிலேஷன்ஷிப்ல பெட்டரா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா லாஸ்ட் டேஸ்ல கூட யாராவது இருக்கணும்னு தான் தோணும். தனிமையை யாரு நேசிப்பாங்க சொல்லுங்க? இது பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க கூட நம்ம பேசுற கான்வர்சேஷன் ஒவ்வொன்னும் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி, இல்ல வித்ட்ராவல் பண்ற மாதிரி. உண்மையா நம்ம பாராட்டினா அது டெபாசிட் பண்ற மாதிரி. எப்பவுமே லேட்டா இருந்தா, பேச டைம் ஒதுக்காம இருந்தா அது வித்ட்ராவல் மாதிரி. உண்மையா எங்கிட்டு இருக்க பேங்க்ஸ் மாதிரி தான். நீங்க டெபாசிட் பண்ணலனா வித்ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க ஏன் அப்செட்டா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தேவை இருக்கப்ப மட்டும்தான் நான் போய் அவங்கள கவனிப்பேன். இது என்னடா நியாயம்? அவங்களுக்கு தேவை இருக்கப்போ நீங்க அவங்க கூட இருக்கணும். சும்மா எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா போதும், பர்த்டே ஆனிவர்சரின்னு செலிப்ரேட் பண்ணா போதும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா அவங்களுக்கு வேண்டியது நீங்க அவங்க கேட்கிற நேரத்துக்கு கூட இருந்து பேசினா மட்டும் போதும். சோ என்னைக்கோ ஒரு நாள் பண்ற பிக் சர்ப்ரைஸை விட தினம் நம்ம பண்ற சின்ன சின்ன டெபாசிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்னும் இல்ல, என்ன பண்ற, சாப்பிட்டான்னு ஒரு மெசேஜ், அம்மாவா இருந்தா ஃபோன் பண்ணி என்னம்மா சாப்பிட்டீங்களா, மாத்திரெல்லாம் போட்டாச்சான்னு ஒரு கால். அவங்க சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது, யதார்த்தமா பேசுறப்ப ஏதாச்சும் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க, அதை கிஃப்டா வாங்கிட்டு போறது. இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்காத உண்மையான சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ். நீங்க அவங்களை எப்படி வேல்யூ பண்றீங்கன்னு இதுலயே தெரியும். அவங்களுக்கு வேண்டிய அவங்களோட கஷ்டமான தருணத்துல கூட இருக்கிறது, இதெல்லாம் தான் அவசியம். வெறும் சுகத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்காம ஸ்ட்ராங்கான பாண்ட் உருவாக்கணும். கஷ்டங்கள் சந்தோஷங்கள் ரெண்டையுமே பகிர்ந்துக்கணும். உங்க டைமை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண நினைச்சா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்காக உங்க டைமை நீங்க கொடுக்கறப்போ உங்ககிட்ட இன்னும் நிறைய டைம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சரி, இப்போ கரியர் பக்கம் வருவோம். இதுதான் பெஸ்ட்னு நீங்க நினைக்கிற இடத்துல உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வாங்க. அங்க தெரியும் நீங்க உண்மையா எந்த கரியர்ல இருக்கணும்னு. நிறைய பேரு பணம்னு சீக்கிரமா பணம் சம்பாதிக்க பாப்பாங்க. ஆனா 20s 30sலாம் நீங்க நிறைய கத்துக்கணும். நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு புது ஸ்கில்லும் எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்கிற லாட்டரி டிக்கெட் மாதிரி. அவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்கும். நாலேஜ் எங்க இருக்கோ அங்க எப்பவுமே பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஒரே ஏணில ஏறி போனா போதும்னு நினைக்கிறோம், ஆனா அது கரியர் இல்ல. இப்ப இருக்க கரியர்லாம் நீங்க நேரடியா ஏற முடியாது. அப்பப்போ சைட்ல வரணும், கிராஸ் ஆகணும், என் லைட்டா பின்னாடி வந்து கூட முன்னாடி போற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மூவும் ஒரு யூனிக்கான திறமைய வளர்க்க உதவும். இந்த ஜாப் எனக்கு கம்ஃபர்டபிள்னு சொல்றீங்களா? அப்போனா அது உங்களோட பொதக்குழின்னு தான் நான் சொல்லுவேன். அதுல நீங்க ரொம்ப நேரம் இருக்க உங்களோட ரோல் காணாம போயிடும். அதை விட்டு வெளியே வரவே முடியாது. ப்ரொடக்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷனை யூஸ் பண்ணுங்க. ஒரு டாஸ்க் நீங்க வேண்டான்னு ஒதுக்குனா வேற ஏதாவது புதுசா கத்துக்கங்க. அப்பதான் நீங்க எதுல பேஷனோட இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். அட, ரொம்ப முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் பாத்தீங்களா? இவ்வளவும் நம்ம பண்ணணும்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்ல. அப்போ நம்ம உடம்ப பாத்துக்கணும். அதான் முதல்ல. தினமும் 24 மணி நேரம் இருக்கு. அதுல 8 மணி நேரம் தூங்குனா கூட 16 மணி நேரம் கூட இருக்கு. இந்த 16 மணி நேரத்துல 8 மணி நேரம் நீங்க வேலை பாக்குறீங்க. மத்த 8 மணி நேரம் உங்களுக்காகவோ மத்தவங்களுக்காகவோ செலவு பண்றீங்க. இதுதான் ஹெல்த்தியான ரொட்டீன். இதை விட்டுட்டு இருக்க 24 மணி நேரத்துல வெறும் 6 மணி நேரம் தூங்கி 12 மணி நேரம் பாடாப்பட்டு நாயா உழைச்சு மிச்சம் இருக்க 6 மணி நேரத்துல உங்களுக்காகவும் டைம் இல்லாம அடுத்தவங்களுக்காகவும் இல்லாம வெறுப்போட சோகமா கழிச்சு வாழ்ந்தா 30,000 நாட்கள் என்ன, முழுசா 10,000 நாட்கள் கூட வாழ்வீங்களான்னு தெரியாது. தூக்கங்கிறது வெறும் ஓய்வு இல்ல, உங்க மூளையோட சூப்பர் பவர். தூக்கம் இல்லைன்னா உங்களால தெளிவா முடிவுகளை எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட குடிகார மாதிரி மோசமான நிலைமையில தான் இருக்கணும். இப்படி கஷ்டப்பட்டு வாங்குற ப்ரமோஷன் உங்களுக்கு தேவையா? இவ்ளோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையா? எதுக்கு? உங்க ஆரோக்கியத்தை முதல்ல பாருங்க. நல்லா சாப்பிடணும், தண்ணி நல்லா குடிக்கணும், தூங்கணும். ஓரளவுக்கு தான் உடம்பு உழைக்கணும். அது என்ன மெஷினா? மெஷினுக்கே ஒரு லெவலுக்கு அப்புறம் சார்ஜ் எல்லாம் போடணும், இல்ல பேட்டரியாச்சும் போடணும். அதுவுமே 24 மணி நேரம் உழைச்சா சீக்கிரம் செத்துருங்க. மனுஷனோட உடம்பு என்னத்துக்காகிறது? யாருமே பேசாத ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு ஆள் இல்ல, 2 பேரு. காலையில இருக்க நீங்க, சாயந்தரம் இருக்க நீங்க. காலையில இருக்க நீங்க பிளான் பண்ணுவீங்க, சாயந்தரம் இருக்க நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க. சோ காலையில இருக்க நீங்க சோர்வாயிட்டா படுத்துட்டா, சாயந்தரம் இருக்க உங்களுக்கும் சோலி முடிஞ்சது. சோ காலையில எழுந்ததும் 10 புஷ்அப் எடுங்க, அம்பி மாதிரி அங்கிட்ட நடைய போடுங்க. உடம்ப நல்லா ரப்பர் மாதிரி வளைங்க. 8 மணி நேரம் நீங்க ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. உங்க உடல் அசையணும். அதான் அதோட படைப்பமைப்பே. நீங்க உடம்ப அசைச்சாதான் மனசுல தெளிவு கிடைக்கும். பிரச்சனையில சிக்கிட்டீங்களா? நடங்க, நடந்துட்டே யோசிங்க. மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். சொல்யூஷன் தானா கிடைக்கும். அப்புறம் நீங்க நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு.
சோ கத்துக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அதை யாருக்காவது சொல்லி கொடுக்கணும். டீச்சர் எஃபெக்ட் தான். அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம ஸ்பீடா கத்துப்போம். நிறைய பேரோட வாழ்க்கை வரலாற படிங்க. அவங்க பண்ண தவறுகள் எல்லாம் நம்ம பண்ணாம தப்பிக்க முடியும். இவ்வளவுதான் டைம் இருக்கு, இவ்வளவுதான் பணம் இருக்கு, இவ்வளவுதான் பொருள் இருக்குன்னு ரொம்ப கம்மியா லிமிட்டடா இருந்தா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அது ரொம்ப நல்லதுதான். அதுதான் உங்களை இன்னுமே கிரியேட்டிவா ஆக்கும். நிறைய இருந்தா மந்தமாயிருவீங்க, மூளை மழுங்கிரும். எப்போ என்ன செய்யணும், எப்போ எதை குவிட் பண்ணணும், இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். நம்ம பயங்கரமா அடி வாங்குறதே இந்த எமோஷன்ஸ்ல தான். இந்த எமோஷன்ஸ் கிட்ட தான் சீக்ரெட் டைம் இருக்கு. உங்களை கோவப்படுத்துற, பயமுறுத்துற, எரிச்சல் படுத்துற எமோஷன்ஸை உங்க மூளையில இருக்க கெமிக்கல்ஸ் தான் உருவாக்கும். அதெல்லாம் எக்ஸாக்டா 90 நாட்கள் தான் உங்க உடல்லயே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தான் எந்த எமோஷன் உங்க கூட இனி இருக்கணும்னே தேர்வு செய்றீங்க. சோ உங்களுக்கு வர முதல் எமோஷனை முடிஞ்ச அளவு ஒரு 20-30 செகண்ட்ஸ்லயே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வர்றதை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஆயிடும். ரொம்ப நல்லவனாலா இருக்கக்கூடாது. எங்க கெட்டவனா காட்டிட்டா நம்மள வில்லனாக்கிடுவாங்களோ ஒதுக்கிடுவாங்களோன்னு யோசிக்காதீங்க. சரியான நேரத்துல உங்களோட கெட்ட சைடை காட்டி தான் ஆகணும். அதுதான் இன்னுமே ட்ரஸ்ட்டை உருவாக்கும். உங்களுக்கும் உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் அது சேஃபும் கூட. நம்ம பண்ற பெரிய தப்புல ஒண்ணு கஷ்டமா இருக்க விஷயங்களே தவிர்க்கிறது. போய் பேசணுமா, ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு விடுறது, சாரி கேட்க தயங்குறது, தேங்க்ஸ் சொல்ல வெக்கப்படுறது, இதெல்லாம் காலப்போக்குல பெருசா மாறிடும். சோ அப்பப்ப சாரி கேளுங்க. பேச வேண்டிய இடத்துல பேசி சால்வ் பண்ணிடுங்க. நன்றி சொல்லிடுங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்லாம இருக்கிறது பேங்க்ல வித்ட்ராவே பண்ண முடியாத பணத்தை வச்சிருக்கிறதுக்கு சமம். சோ ஒன்னு யூஸ் பண்ணுங்க, இல்ல லூஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஃபினான்சஸ். பணங்கிறது உங்களோட வாழ்க்கை இல்ல, அது ஒரு பகுதி. நேரத்துல உங்களுக்கு சுதந்திரம் வேணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஓடுனா நிறைய இழக்க வேண்டி இருக்கும். உங்க இன்கம் அதிகமாக ஆக உங்க வாழ்க்கை முறையும் மாறும். பெரிய வீடு வாங்குவீங்க, மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஃபேன்சியான கார் வாங்குவீங்க, காசு செலவு பண்ணி மாயணும். மொத்தத்துல எல்லாம் ஒரு ட்ராப் தான். நீங்க ஒண்ணு வாரத்துக்கு 80 மணி நேரம் வேலை செஞ்சு 1 லட்சம் சம்பாதிக்கணும், இல்ல வெறும் 30 மணி நேரம் வேலை செஞ்சு 70,000 ரூபாய் சம்பாதிக்கணும். எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? பணமா நேரமா? ஸ்மார்ட்டா யோசிங்க. உங்களோட தேவைகளுக்கும் கீழே வாழறது தப்பில்ல. அது உங்க வாய்ப்பை தான் அதிகப்படுத்தும். உங்களோட உண்மையான செல்வத்துக்கு டிக்கெட் கொடுக்கும். உங்க எனர்ஜியை எதெல்லாம் கம்மி பண்ணுதோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்காக பெட்டரான வாழ்க்கைக்காக ஸ்மார்ட்டா யோசிங்க. முடிஞ்ச அளவு ஷார்ட் கட்ஸ்ல வாழுங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது. நீங்க தான் முடிஞ்ச அளவு உங்களுக்காக சாமர்த்தியமா வாழணும். ரொம்ப ஓவரா பிளான் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சோகத்துல மூழ்கி வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. லைஃப்ல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதுவும் ஈக்குவலா. எதுவுமே ஓவர் டோஸும் ஆயிடக்கூடாது, பத்தாம கம்மியும் ஆயிடக்கூடாது. அப்பப்ப எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்ப புரியுதா? லைஃபை சொதப்பிதான் வாழ்ந்து வச்சிருக்கீங்கன்னு. இவ்வளவுதான் வாழ்க்கை, ரொம்ப ஷார்ட். போதுமான அளவு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டா போதும். இப்ப சொல்லுங்க, நாளைக்கு தான் உங்களோட கடைசி நாள். வெறும் 24 மணி நேரம் என்னெல்லாம் பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க, பாசிட்டிவானது மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.